வாழ்வாதாரம் இப்போ 25 ரூபா கிலோமீட்டருக்கு போட்டுட்டு நம்மளுக்கு வந்து 11 ரூபா தான் தராங்க. அதே பைக் காரனுக்கும் 12 ரூபா தராங்க. இது ஆட்டோவுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட வந்து 9,000 ரூபாய் 8,000 ரூபாய் ஒரு இதுக்கு இன்சூரன்ஸ் கட்டுறோம். இதோட மைலேஜ் என்ன, இது 120 ரூபா 100 ரூபா போகுது, 20 தான் கொடுக்கும் மைலேஜ். பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு வெறும் 20 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுக்கும். பைக் வந்து 60 கிலோமீட்டர் கொடுக்கும். டீ போர்டு வண்டிக்கு பர்மிஷன் எடுத்துட்டு அது ஓட்டினா பரவாயில்ல. அது ஒயிட் போர்டு வண்டி வெறும் ஓன் யூஸ் வண்டிக்கு மட்டும் அது இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணக்கூடாது ரூல்ஸ் இருக்கு. இப்போ இருக்கிற ரூல்ஸுக்கு ஏற்ற போல பைக் டாக்ஸியை தடை பண்ணிட்டு எங்களுக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு என்னவோ அந்த மீட்டர் சார்ஜ் ஏற்றி எங்களுக்கு அரசாங்கம் வழிவகுத்து தரணும். என்ன பைக் டாக்ஸி ரேபிட்டா வந்த பின்ன ரொம்ப மொத்தமாக தொழிலே முடங்கிருச்சு. இப்போ நல்லா கேட்டுங்க, இப்போ நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இன்சூரன்ஸ் பொல்யூஷன் இதெல்லாம் கணக்கு பண்ணா வருஷத்துக்கு 30,000 50,000 செலவு பண்ண இருக்காங்க. எஃப்சி டைம் ஆச்சுன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்க எஃப்சி பண்றோம். 30-50 ஆட்டோமொபைல் செலவு மட்டும் ஆகுதுங்க. இப்போ பைக் டாக்ஸில வந்து சுத்தமாக தொழிலே இல்லை.